சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க, இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில், அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார், குறைச்சலான நாள்னார், ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் பூரா நான் டப்பிங் பேசுகிறேன் தீரவே மாட்டேங்க டப்பிங்க. என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடன்னு அவர் ஷார்ட் பிரித்து வச்சுருப்பார் எல்லாம், அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார். அது பிரகாரம் எடுக்கணும், அவ்வளோதான். அதனால் அவர் எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன், எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு. அதில் எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவரும் என்ன சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு. இவங்க அந்த பிரண்ணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார், அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும். ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் படம் 3 முடிச்சாது, அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது. அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க. சோனியா அகர்வால் அவங்க எனக்கு 1 நாள் 2 நாள் தான் ஒர்க்கு, ஆனால் அந்த 1 நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது. எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதுலேயே விழுகலை, விஸ்பரிங், ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு கேட்கல, இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. தமிழில் பேசுகிறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன்ல, அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி. ஸோ இப்போ ஸ்ரீநாத்தோட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு. ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர். நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்லை, கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. இது எப்போ கதை எழுதி அது வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஓ நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல, அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது. நம்ம பாவா செல்லத்துறை இருக்கார், கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்களே, அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர். அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லோரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது. ஆனால் நல்ல ரைட்டர்ஸு எழுதின நல்ல கதைகள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாவா செல்லத்துறை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு 1/2 hour 45 minutes அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அது மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீங்கள் ஃபோன் பண்ணார், பண்ணி நீங்கள் வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு, இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன், எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன், பெரும்பாலும் ஆமாங்க
உங்கள் டேரக்டர்லேருந்து மிஸ்கின்லேருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா பாலு மகேந்திரா கடைசியில் இங்கே தான் சார், அவர் கல்லறையே இங்கே தான், அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார்.